பேரவைத் தலைவர்களே வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் தாளடி பயிர்கள் கிட்டத்தட்ட 1,51,000 ஏக்கர் மார்ச் மாதத்தில் தான் அறுவடைக்கு வரும். எனவே பிப்ரவரி மாதம் முழுக்க அந்த பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. 2 TMC தண்ணீர் மட்டுமே விட்டிருக்கிறீர்கள். விவசாயிகள், விவசாய சங்கங்கள் எல்லோருமே மேலும் 8 TMC தண்ணீர் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். தயவுசெய்து மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் இதை திறந்து விடுவார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் மணியத்துக்கு என்னை விட காவேரி பிரச்சனை, நீர் பிரச்சனை தெரியும். காரணம், அங்கே வாழ்கிறவர், வாழ்ந்து வருகிறவர். இப்போது இருக்கிற நீர் குடிநீருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் போய்விட்டால் நிலைமை ஏற்படும். ஆகினால் இருந்தாலும் 3 TMCகளை திறந்து விட்டிருக்கிறோம். அவர்கள் அப்போது போய்கொண்டே பயிரிட்டு கொண்டே இருந்தால் தண்ணீரை விட்டு கொண்டே இருக்க முடியாது. ஆகினால் விரைவில் ஏதாவது மழை வரும் என்று எதிர்பார்க்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் கிரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தனூர் அணையின் மேல்புற காவாய் அமைத்து சாத்தனூர் ஏரிக்கும் குப்பநத்தம் அணையை தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே அனுமதியை பெற்று கட்டித்தந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குப்பநத்த அணையிலிருந்து மேல்புற காவாய் அமைத்து குப்பநத்தத்திற்கும் ஏரிக்கும் தண்ணி தருவதற்கு புதிய கால்வாய் அமைத்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இந்த கேள்வியா போட்டுதான் வச்சுக்கோ, சரியான பதில் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர் கேள்விக்கு பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வினாயன் 2 மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட 100 ஏரிகளுக்கு நீரேற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது. ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை வேகமாக, துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிவிப்பேன். மாண்புமிகு அமைச்சர். வேகமாக, துரிதமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். வினாயன் 2 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். சந்திரன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் ஆர்க்கப்பேட்டை ஒன்றியத்தைச் சார்ந்த 38 ஊராட்சிகளில் 287 குடியிருப்புகள் உள்ளன. திருத்தணி மற்றும் ஆர்க்கப்பேட்டை ஊராட்சி ஒன்றியங்களில் அடங்கிய 9 ஊராட்சிகளில் உள்ள செருக்கனூர் மற்றும் 114 ஊரக குடியிருப்புகளுக்கு பொன்னை ஆற்றில் இருந்து குடிநீர் வழங்க விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நீராதாரம் இல்லாததால் கொசலை ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்க உத்தேசிக்கப்பட்டு ரூபாய் 44.58 கோடி மதிப்பீட்டில் உயிர்நீர் இயக்கத்தின் JJM கீழ் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டப் பணிகள் தொடங்க பெற்று இதுவரை 15 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 2024 அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர இலக்கிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 53,630 மக்கள் பயன்பெறும் வகையில் நாளொன்றுக்கு 2.95 MLD குடிநீர் வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் திருத்தணி ஆர்க்கப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த 4 ஊராட்சிகள் உள்ள ஆர்க்கப்பேட்டை, வங்கனூர், ICS கண்டிகை மற்றும் SBG புறம் 57 குடியிருப்புகளுக்கு நாளொன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 55 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள 34 ஊராட்சிகள் உள்ள 200 குடியிருப்புகளுக்கு ஊரக வளர்ச்சி முகமை மூலம் தனி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளொன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 55 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.